அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சங்கீதம் 84 3வது வசனம். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. இந்த குருவி பாருங்க, பலிபீட தண்டையிலே வந்து கூடு கட்டியது. கூடு கட்டின குருவி அந்த இடத்தையே தனக்கு சொந்தமாக்கிடுச்சு. சாதாரண குருவி. ஆண்டவர் இயேசுவை தேடி வந்துட்டா, ரட்சிக்கப்பட்டு விட்டால் அவர் நமக்கு கொடுக்கிற அற்புதமான ஒரு தகுதி என்ன தெரியுங்களா? எபேசியர் 1:14 வசனம். ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு அவர் கொடுக்கிற பேர் என்ன? நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். என்ன சொந்தம்? ரத்தம் சம்பந்தமான சொந்தம். பிள்ளைகள் என்கிற தகுதி கத்த கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஜனங்களுக்கு ஆண்டுக்குள்ள உறவு எப்படின்னா, அவர் நம்முடைய தேவன், இஸ்ரவேல் ஜனம் ஜனம் தேவன்கிற உறவு. ஆனால் அப்படியே புதிய ஏற்பாட்டு வந்துட்டீங்கன்னா, அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். எப்படிங்க? இயேசு தமது ரத்தத்தினால் மீட்டெடுத்து விட்டார். ரத்தத்தினால் ஜனிப்பிக்கப்பட்டதுனால நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற ரத்த சம்பந்தமான உறவுக்கு கத்த கொண்டு வந்துட்டார். அப்படின்னா எத்தனை பெரிய தகுதி நமக்கு! இப்படி சொந்தமான மக்களுக்கு ஆசீர்வாதம் என்ன? இயேசுவுக்குரிய எதுவோ அனைத்தும் அவருடைய சொந்தமாகிய பிள்ளைகள் நமக்கு உரிமையோடு இங்க கேட்க கேட்க அத்தனை கொடுக்க கர்த்தர் வல்லவர் ஐயா. இந்த குருவிங்க பாருங்க, சொந்தமாக்கிருச்சு. அதே போல இயேசுவே நமக்கு சொந்தம். அவர் குறிதெல்லாம் நமக்கு சொந்தம். நாம் தரித்திரமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதற்கு அவர் தரித்திரரானாரே. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் வாங்க, என்னோடு போஜனம் பண்ணுங்கள். சொந்தக்காரர்கள் அழைக்க முடியும், பிள்ளைகளை அழைக்கிறார். போஜனம் பண்ண வாருங்கள், நீங்கள் கனி கொடுக்கும்படியாகவே உங்களை அழைக்கிறார். அந்த குருவி தான் வீட்டுக்கு வந்துட்டா எத்தனை சந்தோஷம்! அப்படி ஆண்டவருக்குள்ளே நம்ம வந்துட்டா, கிறிஸ்துக்குள்ளே இருந்துட்டா எத்தனை மகிழ்ச்சிங்க! கிறிஸ்து விட்டு வெளியே போயிட்டா தான் எத்தனை துக்கம் துயரம். ஆனா கர்த்தருக்குள்ளே இருந்துட்டீங்கன்னா, ஒருவேளை இன்னைக்கு பாடு அதிகமா இருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு வறுமையா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டே வருகிறார். உங்களுக்கு சகலவற்றை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அது வந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு சொந்தமான தேவஜனமே, அவருடைய ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.